கூடாததை செய்யாம இருக்கிறது, அதாவது இன்னாதன செய்யாமை. இன்னாத செய்யாமை என்னும் ஒழுக்கத்தாம் மண்ணுயிர்க்கு எல்லாம் மறை. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமை என்னும் ஜீவகாருண்ய ஒழுக்கமே உலகு உயிர்களுக்கெல்லாம் பொதுமறை. புல் முதல் புருஷன் மட்டும் உயிர் ஒண்ணுதான். வெடுக்கன்னு கிள்ளினா பூவுக்கும் வலிக்கும். அன்புடன் நீர் பாய்ச்சி வளர்த்தா செடி புன்னகை காட்டி முகம் மலரும். ஓர் அறிவு உயிரான செடி கொடிகளுக்கு இன்ப துன்ப உணர்ச்சி உள்ளது போல ஐம்புல உணர்ச்சி உள்ள விலங்குகளுக்கு பல மடங்கு உணர்வு அதிகம். அதுலேயும் பன்மடங்கு ஆறறிவுள்ள மாந்தருக்கு உணர்வு இன்னும் அதிகம். எவ்வுயிருக்கும் இன்னல் இழைக்க வேண்டாம். தன்னை போல பிறரை மதித்தலும் வேதனை நீக்கலும் அதுதான் வேதத்தினுடைய பொருள். கொல்லா நெறிய கொள்கைக்கு இனிது. இன்னல் இழைத்தால் இன்னலே வரும், இனியது செய்தால் இன்பம் பெறலாம். மகாத்மாவான அஹிம்சை மகாத்மாவுடைய அஹிம்சை கருத்தை தர்மத்தை நினைக்கணும். கொல்லேன் விழையேன் குடிக்களவு சூது எண்ணேன் பொய்யேன் என்றே உறுதி போற்று. நான் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன், பிறர் பொருளை நான் விரும்ப மாட்டேன், அதுக்கு ஆசைப்பட மாட்டேன், அது மாதிரி பிற மாதரை நான் விரும்ப மாட்டேன், கள்ளு குடிக்க மாட்டேன், புகை குடிக்க மாட்டேன், திருட்டு சூதாட்டம் இதையெல்லாம் கனவிலும் நினைக்க மாட்டேன், மனசாட்சிக்கு பொய்யா நடக்க மாட்டேன். இதையெல்லாம் உறுதி பூண்டு கொண்டு அந்த உறுதி என்னமோ காப்பாற்றணும். பிறர்க்கு தீமை தனக்கே தீமையாகும். நிழலை போல வினைப்பயன் தொடர்கிறது. இதமே வேண்டின் அதவே செய்யல். அன்பு செய்தலும் துன்பம் தவிர்த்தலும் உலக மதங்களின் உள்ளமாகிறது. பிறர் மனை, பிறர் சாமான், பிறர் பொருள் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் அமைதி இழப்பான், அல்லல் இழப்பான், பழி சுமப்பான். உலகத்தில் ஒருவரை ஒருவர் திருடாமல் வஞ்சிக்காமல் ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்கணும். மது மதிமயக்கும், காமம் மனம் கலக்கும், களவு மானம் அழிக்கும். உள்ளத்தாலும் கள்ளனாக கூடாது. திருட்டு சொத்து திருட்டு போகும், ஊரை சுரண்டுனா உள்ளதும் போகும். பறித்தவன் பறி கொடுப்பான். சூதுல விழுந்தவன் தூண்டு புழு போல துடிப்பான். அதாவது திருட்டு சொத்துனால திருட்டு போகும்னா இங்க என்னன்னா அடிப்படையான இன்பம் என்பது ஆனந்தம் என்பது ஒவ்வொருத்தருடைய சொந்த நிலையாக இருக்கிறதுனால அது போகும்னு அர்த்தம். மிக உயர்ந்த சொத்து அந்த ஆனந்தம் தான், தன்னிலை. இந்த மாதிரி எல்லாம் நாம நடந்து கொள்ற பொழுது அந்த ஆனந்தம் பறிபோகும் என்பதுதான். அதுக்கப்புறம் குழப்பம், அமைதியின்மை எல்லாத்தையும் சந்திப்பான். சூதுல விழுந்தவன் தூண்டில்ல புழு போல துடிப்பான். வஞ்சிப்பவன் வஞ்சிக்கப்படுவான். திருடன் நெஞ்சு திடுகுற்று பதறுவான். அந்த இந்த வழக்குகள் அற்றதே வாய்மை ஒழுக்கம். மனத்தில் இரக்கமிலா மக்களை மாக்கள் இனத்தினும் சேர்த்தல் இழுக்கு. நெஞ்சத்துல ஈவிரக்கமில்லாத மாந்தர விலங்கினத்திலும் சேர்க்கிறது தவறாகும். ஆடு மாடுகள் மனிதனுக்கு எவ்வளவோ உதவி செய்கிறது. மனிதன் அவற்றை வதைத்து உண்ணுவது கொடுமைதான். பாம்பு புலி கரடிகள் கூட பழக்கினால் அடங்கி நடக்கும். மனப்புலி, வஞ்சனரி, பொறாம நாய், காமப்பன்றி இதெல்லாம் மனிதனை விலங்கினுக்கு கேடாக்கும். விலங்கு அதாவது விலங்கை விட கேடாக ஆக்கிவிடுவதெல்லாம். இரக்கமற்ற மனுஷன் வாயில்லா உயிர்களை வதக்கிறான். கொடுமை. கதற கொன்று ஊன் உண்ணும் காதகர்க்கேது அன்பு
மது உண்போர் கேது மறி. கதற கதற உயிர்களை கொன்று உண்ணும் கொலையாளிகளுக்கு அன்பு எப்படி இருக்கும்? மது உண்டு மயங்கினவருக்கு நிலைத்த மதி ஏது? இங்கே கதற கதறன்னா மக்களுடைய நிலை என்னன்னா, நான் கதற கதற நேரடியாக கொல்றதில்ல, ஏற்கனவே அது யாராலேயோ கொல்லப்பட்டு வச்சிருக்கிறத தான் வாங்கி நான் உண்ணுகிறேன், அதனால் எனக்கு அது தவறாக தெரியல என்பதாக எடுத்துக்கொள்வார்கள். அப்படி இருந்தாலும் அது நன்றாக ஊன்றி கவனித்தார். ஏன்னா இங்கே பிறவிகளை பற்றி சொல்லும் பொழுது புல்லாகி பூடாகி பல்விருகமாகி என்று சொல்லப்படுறது இல்லையா? அந்த மாதிரி எல்லாமாக பிறந்து வருகிறோம் என்ற பொழுது நாமும் மிருகமாக இருந்து அந்த மாதிரி சாப்பிடக்கூடியவர்களாக ஒரு மிருகமாக இருந்திருப்போம்னு சொன்னால் அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம் என்பதை தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். அதை போல தன்னை பாவித்து அதை செய்யாமல் விடுவது தான் தவிக்கும். அந்த தவிப்பை பார்க்கிறோம். தவிப்பவனுக்கு தவிக்கிறத நாம் ஏற்படுத்துகிறோம் இல்லையா? அதுதான் உண்மைக்கு முரணானது. ஆகையினால் அதை செய்யக்கூடாது என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. மது மதியை கெடுக்கும், ஊன் உயிரை கெடுக்கும். ஊன் உண்ணல் இன்றேல் உயிர்கொலை இல்லை. மனிதருக்கு உரியது மரக்கறி உணர்வே, உதிர்கனி தானியம் உத்தம உணவு, அவற்றையும் அளவுடன் உண்ணல் வேண்டும். ஒரு உணர்வுள்ள தாவரம் விடுத்து 5 உணர்வுள்ள 6 உயிரை கதற கதற கொன்றவன், கண்டவன், விற்றவன், கொண்டவன், உண்டவன் அனைவருமே கொலையில பங்கு கொண்டவர் தான் ஆகிறோம். போர்க்கொலை, ஆட்கொலை, பொங்கற்கொலைகள், கேள்விக்கொலைகள், மத வெறிக்கொலைகள், வயிற்றிற்காக வன்கொலை புரிதல், இரத்த சோறு, பாவ பொங்கல் எல்லாம் ஒழியணும். அன்பு பொழியணும். ஊன் மது விலகணும். உயிர் அன்பு இலங்கணும். கூற்றும் இடுகாடும் கூடிய மக்களே நாற்ற உடல் உண்ணு நரர். உயிர் பிரிந்த பிறகு நாரிய உடல்களை ஒன்ற நர மனிதர் உயிர்களை கொல்லும் யமனும் உடல்களை விழுங்கும் சுடுகாடும் கூடிய மிருகங்கள் தான் ஆவாங்க. மனிதன் சாவை அஞ்சுகிறான், தானே பிற உயிர்களுக்கு யமனாகிறான். தன்மேல் கத்திவிட்டால் ஐயோ என்கிறான். ஆயிரக்கணக்கான உயிர்களை வாளாலும் எந்திரங்களாலும் அறுத்து உண்கிறார். சுடுகாட்டில் உறவினரை புதைக்கும் பொழுது மனிதன் விம்மி விம்மி அழறான். தீங்கற்ற உயிர்களுடைய பிணங்களை வாட்டி மசாலெல்லாம் சேர்த்து வைத்து குழியில போட்டு புதைக்கிறான். என்ன கொடுமை! காய், கனி, கிழங்கு, தானியம், பருப்பு இவற்றால ஆகிய உணவு எவ்வளவு ருசி உள்ளதாய் உள்ளது! குடலும் குருதியும் கொழுப்பும் சதையும் மலமும் நாரும் கொலைக்களன் எவ்வளவு அருவருப்பாய் இருக்கிறது! கொன்று உண்ணும் உயிர்களின் கண்ணீரும் கம்பலையும் பிணி துயர் இடும்பைகளும் சாபமும் உண்பவன் இரத்தத்தில் கலந்து வாழ்வை பற்றும். கொலை கொலையை தூண்டும். புலால் மறுத்தலே போர் நிறுத்தல் என்பதை அகிம்சை என்பதனுடைய அடிப்படையாக ஆக்கிக்கொண்டு நாம் பார்க்க வேண்டும்.